அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலான தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா, யோக முறைகளின் ஒருங்கிணைப்பை தமிழ் வழி பயில்தலை நாம் தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியில் இருக்கின்றோம். 310வது பக்கம் அதுல இந்த பகுதியில் இருக்கிறோம். இப்பொழுது நான் என்னன்னா சில இதெல்லாம் படிச்சது, சில கேட்டதெல்லாம் பழைய வார்த்தைகளையும் போய் நம்ம திருப்பி வருவோம். ஆனா இன்னைக்கு இப்ப படிக்க வேண்டியதை படிச்சிருவோம். ஏன்னா நிறைய கருத்துக்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. Nor can we include that constant leaping current of habitual thought which does duty for understanding in the mind of the average thinking man, but is only a constant repetition of habitual associations, desires, prejudices, prejudgments, received or inherited preferences, even though it may constantly enrich itself by a fresh stock of concepts streaming in from the environment and admitted without the challenge of the sovereign discriminating reason. Nor can we include, so we cannot include அப்படிங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி we exclude the mass of confused conception which is merely rendering of these perceptions equally void of the higher principle of judgment and discrimination. அது என்னன்னா அந்த எதை இது பண்ண சொல்றோம்னா we exclude from it the action of, இதுதான் நம்ம சொன்னது ஸ்ரீ அரவிந்தர் சொன்னது. அதாவது புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொன்னா சான்ஸ்கிரிட் ஈக்குவல் புத்தி. புத்தினா தமிழ்ல சொன்னா பகுத்தறிவு, பகுத்து ஆயும் புத்தி தான் முக்கியம். அப்ப நம்ம அந்த புத்தி வர இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சென்ஸ் மைண்ட விளக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை சொன்ன, அதனால கண்மூடித்தனமா விளக்குறதுங்கிற அர்த்தம் மற்ற பாசிட்டிவ் திங்ஸ், நேர்முக விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணுவோம். இப்ப நம்ம படிச்ச இந்த நார் கேன்விங்கிறத அப்ப இன்க்ளூட் அப்படின்னா we should exclude தான், we should eliminate அர்த்தம் தான் இது இருக்கு. சரிங்களா? இப்போ we include that constant leaping current of habitual thought. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் எண்ணங்கள் தாவும். நம்ம வெளியில கண்ணுக்கு நேரம் தெரியாது, மனசுக்குள்ள இருக்கும். ஏதாவது ஒண்ணுன்னா இப்படிதான் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, இப்ப பெரிய வெள்ளத்தால் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரே ஒரு கரும்புள்ளியை வச்சுட்டு எதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா 99.99% வெள்ளையா தூய்மையா இருக்கு. ஆனா அந்த கரும்புள்ளி தான் நம்ம கண்டுபிடிப்போம். உடனே புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ we can exclude thatங்கிற மாதிரி படிக்கணும். கான்ஸ்டன்ட், எப்பவுமே தாமதம், லீப்பிங் கரண்ட் ஆஃப் ஹேபிச்சுவல் தாட். ஹேபிச்சுவல்னா நம்ம ஒரே வழக்கமாக சிந்திக்கக்கூடிய தன்மை. which does duty for understanding in the mind of the average unthinking man. இங்கதான் அந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. அதாவது ஆவரேஜ் மேன் எடுத்துக்கங்க, சாதாரண மனிதன், பாமரன் நீங்க எப்படி வச்சுக்கலாம். அவர் நினைக்கிறதே இல்லை, சிந்திப்பதே கிடையாது. அப்படிப்பட்டவருடைய புரிதல் இருக்கு இல்லையா, அது மன புரிதல் இருக்கு. அது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் லீப்பிங் ஆஃப் கரண்ட் ஹேபிச்சுவல் தாட் தான். ஆமா, இப்போ மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு தோன்றது என்னன்னா, பரதர் ஆட்டத்திலே இல்லை. அவர் ஆட்டத்திலேன்னா அந்த ராமன் காட்டுக்கு போக சொன்னதோ, பரதன் ஆட சொல்லி கைகையை கேட்டு தசரதன் வேற வழி இல்லாம சொன்னதோ, உயிர் தோற்கிறது எதுவுமே பரதன் செய்யறாரு. பரதன் எங்க இருக்காப்புல, அவங்க இந்து வீட்டுல இருக்காங்க, கைகையோட அப்பா தாத்தா வீட்டுல இருக்காரு. எதுவுமே அப்பெல்லாம் எந்த தகவலும் இல்லாம ராமர் போயாச்சு, இவங்க இறந்தாச்சு, வீடுகள் எல்லா வீடுகளும் எல்லாமே இருடா இருக்கு. அப்போ பரதன் உள்ள வர்றாரு, செய்தி எல்லாம் கேட்டு அம்மாவாதி அப்படின்லாம் சொல்றாங்க. கௌசல்யா கூட கேட்கிறாங்க, கடைசியில பத்தியா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிற மாதிரி தப்பா பேசின உடனே பரதன் துடிச்சு போயிடறாப்புல. துடிச்சு போயிட்டு என்ன சொல்றாப்புல, ஒரு பட்டியல் போறாரு, இந்தெந்த பாவங்கள் செய்யறவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் பேக்ரவுண்ட். அப்ப அவர் திருப்பி ராமனை கூப்பிட்டா அண்ணன் வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில காட்டுக்கு போறாரு.
காட்டுக்கு போகும்போது படையோட போறேன், எல்லாம் போய் கேட்டாதான் அவர் வருவாரு, நான் மட்டும் போனா வரமாட்டாருன்னு சொல்லி எல்லாரும் வராங்க. இத குகன் வந்து இப்படி தூரத்துல இருந்து பாக்குறாரு. தூரத்துல இருந்து பாத்துக்கிறார். பாத்தியா, தம்பி வந்து அண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சது முடிஞ்சா இப்ப போட்டு ஒத்தையால கொலை பண்றதுக்கே வந்துட்டாப்லன்னு சொல்லி அப்படி சவந்து போய் குகன் வந்து தப்பா நினைக்கிறார். அதுதான் வந்து இதுதான் அன்திங்கிங் மேனுக்கு, ஆவரேஜ் அன்திங்கிங் மேன் குகன் வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அண்டர்ஸ்டாண்டிங் இன் த மைண்ட் ஆஃப் தி ஆவரேஜ் அன்திங்கிங் மேன். இட் டஸ் டியூட்டி பை தட் ஹேபிச்சுவல் கீப்பிங் தாட். அப்படி வந்துட்டாங்க. அப்புறம் வந்தோடனே என்ன சொல்றாப்புல, ராமரை விட 1000 ராமருக்கு சமம் இந்த பாரதம்ங்கிற அளவுக்கு அவர் போறாரு. அந்த அளவுக்கு மிகச்சி புனிதமானவர், இவரை போய் நான் தப்பா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு இது ஒரு பகுதி. அதே மாதிரி புகை மண்டலத்தை எல்லாம் பார்த்துட்டு புகன் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட வரும்போது அங்க மேல லக்குமணன் பார்த்துட்டு அவரும் அதே தப்பு பண்றாரு. அவருக்கு கோபம் வருது, ஏன்னா அவர் ஆதிசேஷனோட அம்சம்னு சொல்லுவாங்க. அவர் அவரு எங்க வர போரிட மாதிரி வரணும்னா தம்பி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி, இதுதான் அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கிரிமினேஷன். இப்ப நம்ம படிக்கிற ராமர் வந்து அந்த இதுல இருந்து அவன் தம்பி அப்படி செய்ய மாட்டான், இந்த மாதிரி பேசாத கோச்சிக்காத அப்படின்னு எல்லாம் சொல்றது ராமர் தான் சொல்றாரு. இதுதான் அன்திங்கிங் மேனுடைய ஆவரேஜ் இது, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஹேபிச்சுவல் அசோசியேஷன்ஸ். எப்போ ஒரு பழக்கப்படி இதை இணைச்சு பார்ப்போம். டிசைர்ஸ், ஆசைகளை பார்ப்போம். ப்ரிஜுடிசஸ்னா ஒரு சார்பாக சாய்ந்திருக்கும் தன்மை ப்ரிஜுடிசஸ். அப்படின்னா வந்துட்டு இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த மொழி பேசுபவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இல்ல அந்த அயல் வீட்டுக்காரன் அப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு வந்து எந்த விதமான என்ன சொல்றது காரண காரியம் தான் இருக்கு. அதான் ப்ரிஜுடிஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ் முடிவே பண்ணிடுறது அப்படிதான். ரிசீவ்டு ப்ரிஃபரன்சஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்சஸ். ரிசீவ்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு வந்து இதுதான் தேவை, அதுதான் இப்ப ஒன்றும் வேண்டாம். இப்ப இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி எடுத்துக்குவோம். இங்க இருக்கிற யாராவது நம்ம கூட்டத்துல யாராவது ஒருத்தர் ஐபோன் யூஸ் பண்றீங்களா? ஆமா இல்லைன்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் ஐபோன் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க? நான் யூஸ் பண்றேன் சார். ஓகேங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கணக்குக்கு போட்டா ஒரு 15 பேர் இருக்கும், அதுல 14 பேர் ஆண்ட்ராய்டு போன் தான் யூஸ் பண்றாங்க. யாராவது இன்னமும் ஒரு சில காரணங்களால பட்டன் போன் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாம நார்மல் போனா இருக்கு. எனக்கு போன் தான் பேசுறதுக்கு இருந்தா போதுங்க, மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லைங்கிறது அப்படி ஒரு சிலர் இருக்கலாம் அந்த குரூப்ல. இப்போ ராமலட்சுமி அம்மா, நீங்க ஐபோன் வாங்குறதுக்கு முன்னாடி, உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு போன் தானே யூஸ் பண்ணிருப்பீங்க? ஆமா சார். ஆனா ஆக்சுவலா அது வந்து வாங்கல, என் டாட்டரோடது. அது அடுத்தது. நான் உங்களுக்கு அதுக்குதானே ஒரு குறிப்பா ஒண்ணு சொன்னேன். உங்க கைக்கு வந்தப்போ தெரியும் ஏதாவது உங்களுக்கு பரிசு அளிச்சிருக்கலாம், சரியா? ஆமா, கேட்க வந்து ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணேன். முதல்ல யூஸ் பண்ணிட்டு இது மாறும்போது உங்களுக்கு ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் பாயிண்ட். இப்ப என்னன்னா, ஆனா இப்ப பழகி இருப்பீங்க இல்லையா? ஆமா, இப்ப பழகிடுச்சு. அப்ப என்னன்னா, இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்ஸ் வேற, ரிசீவ்டு ப்ரிஃபரன்ஸ் இது. இப்ப இதே தப்பா எனக்கு ஐபோன் தான் வேணாம், ஆண்ட்ராய்டுல இந்த மாதிரி எல்லாருமே இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது மாறுறது ரொம்ப கஷ்டம், அந்த விஷயங்கள் எனக்கு புரியுது இல்லை அப்படின்னு. ஆனா ஐபோனே பழகி வந்தவங்க, முதல்ல வாங்கினதே ஆண்ட்ராய்டு இல்லாம ஐபோனே பழகினவங்க ஆண்ட்ராய்டு பார்த்து கஷ்டப்படும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப வந்து பிரான்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து 2 வீலர் 4 வீலர் எது ஓட்டினாலும் ரோட்ல வலது பக்கம் போய் பழகிருப்போம், சரியா? நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல இருப்போம், ஸ்டீரிங் வந்து ரைட்ல இருக்கும். நல்லா கவனிங்க, நம்ம போறது லெஃப்ட், ஆனா ஸ்டீரிங் ரைட்ல இருக்கும், அதை இப்படி பார்த்து போவோம். அதே வலது பக்கம் போறவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஸ்டீரிங் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடது நம்ம நினைச்சு பார்க்க முடியும், ஏன்னா நம்ம மைண்ட்ல அது பார்த்தது கிடையாது. நம்ம முன்னெல்லாம் பழைய காலம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அப்படின்னு ஒரு பின்னாடி எழுதிப்பாங்க. தனசேர் சார் உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. எஸ் சார். அப்போ நமக்கு வந்து இப்படியே பழகினவங்களுக்கு இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறதோ ரைட்ல இருந்து லெஃப்ட் போறதோ வந்து அந்த பிரான்ஸ் போறோம் நம்ம பின்னாடி போய். சொல்லுங்க மகேஷ். எல்லாருமே இந்த ராமாயணம் சொன்னதுனால ஒரு கருத்து பதிவு பண்ண விரும்புறேன், சொல்லலாமா? சொல்லுங்க தாராளமா. ஒன்றும் இல்லை, நம்ம கைகை எல்லாருமே ரிசீவ் பண்ணது வந்து வேற,
ஆனா உண்மையா நடந்தது வேற. ராமாயணத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. ஆக்சுவலா கைகேயி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வரம் வாங்கியிருக்காங்க நம்ம தசரதன் கிட்ட. அப்போ வந்து 1 வாரமா வந்து ராமர வனவாசத்துக்கு அனுப்பணும் 14 வருஷம்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க வந்து கைகேயி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ராமாயணத்திலே மிகச்சிறந்த நல்ல கேரக்டர் அவங்க தான். எப்படின்னா, ஜாதகத்தின் மேலயும், ஜோதிடத்தின் மேலயும் அபார நம்பிக்கை கொண்டவங்க அவங்க. அப்போ இந்த பட்டாபிஷேகம் அறிவிச்ச உடனே, அவங்க வந்து அவங்க அரண்மனை வைத்தியர கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்? பட்டாபிஷேகம் எந்த நேரத்தில பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோழி உருட்டி பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, 14 வருஷம் யார் இந்த அரியணையில உட்கார்றாங்களோ, அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. முதல் பாயிண்ட். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்றாங்க, தசரதனையும் நம்ம ஆட்சி பண்ண விடக்கூடாது. என்னோட மூத்த மகனான ராமனையும் ஆட்சி பண்ண விடக்கூடாது. ஏன்னா, ராமன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தன் மகனான பரதன் இறந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு சொல்லிட்டு தசரதன் கிட்ட கேட்குறாங்க. நம்ம எல்லாருமே கைகையை ரிசீவ் பண்ண விதம் வேற. ஆனா உண்மையிலேயே நடந்தது இதுதான். இது வந்து ஒரு சூக்ஷ்மமா ராமாயணத்துல சொல்லப்பட்டது. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி மகேஷ். அப்ப இதுவும் வந்துட்டு இப்போ யோசிச்சு பாருங்க, ஹேபிச்சுவல் அசோசியேஷன் அவங்க வில்லிங்கிற மாதிரி பார்த்ததுல இருந்து ஒரு மாற்றம். நன்றி மகேஷ். அப்ப இதுவும் ஒரு ப்ரீ ஜட்மெண்ட், ப்ரீஜிடிஸ் எல்லாமே நமக்கு இருந்து இது அப்படி கனெக்ட் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ மகேஷ். அல்லாம நன்றிங்க ஐயா. இப்ப ஜாதகம் ஜோசியமே வேண்டாம் விட்டுருங்க. மந்திரையும் சரி கைகையும் இல்லாட்டி அவங்க அந்த ராவணன் நோக்கி போக வாய்ப்பே இல்லைன்னு யோசிப்பாங்க எல்லாருமே. இது வந்து வேற மாதிரி இப்ப நம்ம மதர்ஷி அரவிந்தோடைய பார்வையில இருந்து பார்த்தா, இப்ப நம்ம ஒண்ணு படிச்சோம், இதையும் பொருத்தி பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். இப்ப நீங்க சொன்னதை வச்சு நம்ம பண்றோம். ஒரே நிமிஷம். இப்போ limit our perfection by refusing to see him except in a limited personality and by recoiling from the true vision and infinite vision நம்ம பார்த்தோம். அது கூட நான் பிரிங்கி முனிவர் இதெல்லாம் நம்ம போட்டிருந்தாங்க வீடியோஸ். இப்ப இதையே நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ சரி, நீங்க மந்திரைக்கு ஜோசியம் சொல்ல முடியுமா? மந்திர சொன்ன பிறந்தானே இவங்க இது பண்ற மாதிரி கதையில வருது மகேஷ். அது உண்மைதான். மந்திரி சொல்லிட்டே இருக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா இவங்க சொல்லுங்க ஐயா. சாரி, எங்க பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்திரை வந்து நம்ம பிரிஜிடிஸ் இது படி பாத்தீங்கன்னா வெறுக்கத்தக்க ஒரு இது மாதிரி. அதுவும் அது என்ன சொல்றாங்க, சின்ன வயசுல ஒரு முட்டியில அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அந்த பழி வாங்குறது பண்றதெல்லாம் வரும். ஆனா இப்ப ஆம்னி பிரசன்ட்னா கடவுள்னு சொன்னா இறைவன் எங்கும் இறைந்து கிடக்கும் இறைவன் மந்திரைக்குள்ளும் இருக்கின்றான். ஆனா மந்திரையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் இல்லையா? சகுனி அங்க ஏத்துக்க மாட்டோம். அதனால ரீகாயிலிங் ஃப்ரம் தி ட்ரூ விஷன் அண்ட் இன்ஃபினிட் விஷன். ஆனா அந்த மந்திரை வந்து இங்க தூண்டி விடாட்டி அந்த கதையே நடக்காதுல்ல. ஆமா, எல்லாத்தையுமே ஒரு ட்ரிகர் வேணும், ஒரு கேட்டலிஸ்ட் வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான். அதான் என்னன்னா, இப்ப பத்திரகாளியை வந்து நம்ம வந்து நாக்க தள்ளிட்டு மந்திரியோட மாலையை பார்த்தா எத்தனை பேராலும் அதை பார்க்க முடியும். இன்னொன்னு, நீங்க பஸ் ஸ்டாண்டு கிட்ட நீங்க புதுச்சேரி பேருந்து நிலையத்துல இருந்து வரும்போது அந்த சதுக்கம் ஒண்ணு இருக்கும், வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம் ஒண்ணு இருக்கும். அதை தாண்டாம நீங்க இந்த பக்கம் ஆசிரமத்துக்கே வர முடியாது. அது வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு இது இருக்கும், ஒரு அம்மன் மாதிரி ஒண்ணு இருக்கும், பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அம்மன் வந்து ஒரு கர்ப்பஸ்திரிய போட்டு அந்த குழந்தைய எடுத்திருப்பாங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தைய எடுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதே விஷயம் நீங்க வந்து ஆரோவில்ல உள்ள வந்து வலது பக்கம் இருக்குன்னா அதே மாதிரி சாமி அப்படியே இருக்கும். அது படுத்து இருக்கிற மாசாணி அம்மன், ஸ்மசானங்கள்லாம் மாசாணி படுத்த ஒரு பெண்ணும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பொண்ணும் இருக்கும், அந்த குழந்தைய எடுக்கிற மாதிரி. அது பார்க்கும்போது நம்மளால கடவுள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, திறக்க போற குழந்தைய இது பண்ணுமா அப்படின்னு. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த காலம் என்ற கடவுள் இஸ் ஈட்டிங் ஆல் தி பீயிங்ஸ் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தை இப்ப நம்ம இறப்புங்கிறது அதுதானே. அப்ப அதை வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாது. அதனால லிமிட்டட் பர்சனாலிட்டியை தவிர இந்த ட்ரூ விஷன் ஆர் இன்ஃபினிட் விஷன்ல பார்த்தா நம்ம ரீகாயில் சுருங்கிடும், இதை பார்க்க வேண்டாம். ஆனா இறைவன் அந்த தன்மையிலே இருக்கும். நீங்க சொன்ன மகேஷ், நீங்க சொன்னதுக்காக இதை திருப்பி இதை போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே, நன்றிங்க. திடீர்னு 4 போட்டா வரல. 4 தானே அந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சது, நம்ம படிச்ச சென்டென்ஸ்.
சொல்லுங்க. nor can we include that constant leaping current of habitual thought. ஓகே, யூஸ்வலா ஃபைண்ட் போட்டுன்னா அங்க போய் நின்றுடுவோம். இங்க இருக்கு, அதான் அது என்னமோ வர. ஓகே, ஓ இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் செஞ்சது வந்து நம்ம மீட்டோட ஸ்கிரீன்ல பண்ணிருக்கேன். இதுவும் வந்து ஒரு லீப்பிங், இது வந்து அன்திங்கிங் மேனுக்கு இப்ப நானே ஒரு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மீட்குள்ள ஃபைண்ட போட்டு பாக்குறேன் பாருங்க, சவுண்ட் வருது, பீப் சவுண்ட் வரும், இங்க இல்ல இங்க இல்ல. இப்ப நான் போய் உண்மையா என்னோட அந்த டேப், ஏன்னா இது எனக்கு பழக்கம் இல்லை, இதுல வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ நான் ஸ்பீட் ஸ்கிரீன்லயே இதை ஸ்க்ரால் பண்ணேன், இதெல்லாம் வருது. அப்புறம் இது சின்னது பண்ண முடியும், பெருசு பண்ண முடியும், இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஃபைண்ட் ஆப்ஷன் இல்லைங்கிறது இப்ப நான் கத்துக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ the prejudgment received preferences or inherited preferences. இப்ப அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணும் இல்லை, நான் தான் சொல்றேன். இப்போ எங்க ஒரு பெரிய அத்தைன்னு ஒருத்தர் வந்தாங்க ஊர்ல, தாராபுரம். நான் சொல்ல 60s நாங்க சொன்ன கதை. அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, திருவனந்தபுரத்துல நாங்க இருக்கோம். அப்பதான் டேபிள் ஸ்டார்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண காலமோ எனக்கு தெரியாது, நல்லா தெரியாது. அவங்க பார்த்துட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் கண்ணுப்பு வாங்குவாங்க, போறதுக்கு அம்மியில அதை பொடிச்சு அதை செய்வாங்க. புவனேஸ்வரி அம்மா யாருக்காவது அந்த பழக்கம் இருந்ததா அந்த காலத்துல, அந்த டேபிள் சால்ட்டுக்கு முன்னாடி? சொல்லுங்க சார். கல்லுப்ப நுணுக்கி போடுறதுன்னு அந்த காலத்துல பழக்கம் இருந்தது. ஆமாங்க சார், அப்படிதான் செய்வோம். அப்ப அவங்க வந்துட்டு இத அப்படி பாக்குறாங்க. எங்க அம்மா வந்து இந்த டேபிள் சால்ட்டை வாங்கி அது போடுறது, இதை நுணுக்கி போட முடியாதா, இத போய் இந்த மாதிரி டேபிள் சால்ட்டா வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அது என்னது, ஒரு ஹேபிச்சுவல் அசோசியேஷன் ஒண்ணு, அது ஒரு ரிசீவ்டு ப்ரிஃபரன்சஸ். அவங்களுக்கு வந்து கல்லுப்பை வந்து கல்லுப்பா தான் வாங்கணுமே தவிர இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஆனா இப்ப சொல்றாங்க கல்லுப்பு வந்து, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த மரக்காணம்ங்கிற ஒரு இடத்துல, நீங்க புதுச்சேரியில ஈஸியால வந்தீங்கன்னா மரக்காணம் ஒரு ஊர் இருக்கும், தூத்துக்குடி மாதிரி இங்கேயும் ஒரு உப்பளம் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த உப்பை ஒரு மூட்டை எனக்கு வாங்கிட்டு வர சொல்ல, நீங்க வரும்போது எனக்கு மூட்டை கல்லுப்பு வாங்கிட்டேன், ஏன்னா அது மருத்துக்கெல்லாம் செஞ்சா அவ்வளவு நல்லது. இந்த டேபிள் சால்ட்டும் நிறைய, அது அடுத்த ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரிசீவ்டு ப்ரிஃபரன்ஸ். அப்ப எங்கிருந்தோ நம்ம வாங்கியிருக்கோம், ஒரு மத ரீதியாக இருக்கலாம். இப்ப இந்த உணவு எனக்கு வேண்டாம், இந்த கறி நாங்க சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, இந்த கறி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மதம் சொல்றோம், இன்னொரு மதம் வேலை சொல்றோம். இது எல்லாமே ரிசீவ்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டட் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்க ஓகே, இது எண்ணங்களே ஒண்ணுதான். அப்புறம் ஈவன் தோ இட் மே கான்ஸ்டன்ட்லி enrich itself by a fresh stock of concepts streaming in from the environment and admitted without the challenge of the sovereign discriminating reason. அப்ப இதுல என்னன்னா, இந்த இன்ஹெரிட்டட் ரிசீவ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அது மாறிட்டே இருக்கும். ஈவன் தோ இட் மே கான்ஸ்டன்ட்லி enrich itself. அப்ப வந்து நம்ம இப்ப இவங்க ராமலட்சுமி அம்மா வந்து ஐபோன்ல போட்டோ எடுத்து அருமையா இருக்குன்னு சொல்லலாம், அதுல இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ரீமிங் உள்ள வருது ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். இப்ப அவங்களுக்கு சொல்றாங்க, நான் வாங்கலைங்க, அவங்களா வாங்கினாலும் சரி, யாராவது பரிசு கொடுத்தாலும் சரி, அது வந்து அவங்களோட சூழல் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அந்த அட்மிட்டட் வித்தவுட் த சேலஞ்ச் ஆஃப் சாவரின் டிஸ்கிரிமினேட்டிங் ரீசன். அப்ப என்னன்னா, அந்த காரணம் இருக்கு, அது ஆளும் தன்மையுடையது, பகுத்தறியுது, அதோட ஒரு போராட்டம் எதுவுமே இல்லாம அதை அட்மிட் பண்ணும் அந்த கருத்துக்களை. சொல்லுங்க ராமகிருஷ்ணமா, கை உயர்த்திருக்கீங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் வாங்க புதுசுன்னு சொல்ல முடியாது சார், அது யூஸ்டு போன். இல்ல அந்த இதை விட்டுருங்க, அந்த கான்செப்டே விட்டுருங்க. வாங்குனீங்களா, செகண்ட் ஹேண்டா, யாராவது புக் பண்ணாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு வந்து சேஞ்ச் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு போன் டு ஐபோன், எனக்கு இதுதான் வரும். புரியுதுங்களா? அந்த டீடைல்ஸ் அதை தான் நான் சொல்றேன். இப்ப இந்த நம்ம புரிதலுக்கு அது அவசியம் இல்லை. ஓகே சார். இப்ப மகேஷ் சொல்லும் போது கூட இதுக்கும் நம்ம கான்செப்டுக்கு என்ன வரும், கைகையை பத்தி இப்படி சொல்லியிருக்கு, அவர் அப்படி சொல்றாங்க, இது வந்து அப்ப நான் இது கூட எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தான் மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருந்துச்சு. வெதர் இட் இஸ் ரெலவென்ட் டு வாட் வி ஆர் ரீடிங் ஆர் நாட். ஓகே, இப்ப இதோட கட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த சென்டென்ஸ் ஒரு தடவை படிக்கிறேன்.
மெய்யழகன் ஒரு திரைப்படம் வந்திருந்தது சமீபத்துல, தஞ்சாவூர் பக்கம் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப அதிகமான கதாபாத்திரங்கள்லாம் இருக்காது. ரொம்ப நாள் இல்லாம ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு போறாரு, ஏதோ ஒரு காரணத்தினால உறவினர்களுக்கு ஒற்றுமை. ஏன்னா ரோஜா படத்து அந்த காலத்து சாக்லேட் பாய்னு சொல்லக்கூடிய அரவிந்த் சாமி இந்த காலத்துல அவர் நடிச்சிருப்பாரு. கார்த்திக் இன்னொரு கேரக்டரா இருக்கும். அரவிந்த் சாமி சென்னையில இருந்து வர மாதிரி காட்டுவாங்க. கார்த்திக் வந்து சிவகுமார் மகன் கார்த்திக் வந்து அவர் பேர் தான் உண்மையா மெய்யழகன். அவரும் இவரும் சந்திக்கிறாங்க. ஆனா ரொம்ப கார்த்திக் வந்து அவர் வீட்டுல கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு தான் அட்டன் பண்ண வர்றாரு. கல்யாணம் முடிஞ்சோன்னு அங்க போய் தங்குறாரு. விடிய விடிய பேசிட்டு அவரோட அவ்வளவு இணக்கமா இருக்காரு. அவர் பேர் தெரியாது. நீங்க நான் பேர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் என் பேரை சொல்லணும், நீங்க எங்களோட அவ்வளவுதான் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க ஊர் விட்டு போகும்போது அவங்க யூஸ் பண்ணாத ஒரு சைக்கிள் நீ வச்சுக்கோன்னு சொல்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிடுவாரு அரவிந்த் சாமியோட அப்பா. அப்ப அந்த சைக்கிள் என்னமோ பத்திரமா வச்சிருந்து இதுதான் எங்களை வந்து வாழ வச்சது. அப்படியே உங்களுக்கு அந்த சைக்கிளோட அருமை தெரியாது, ஆனா எங்களுக்கு ரொம்ப உயிர் கொடுத்த சைக்கிள் அப்படிலாம் அவர் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப பாச பந்தத்தோட இருக்கும் அந்த கதை. அதுல என்ன ஒரு சீன்னா அந்த அவரோட அந்த பாச அந்த தொல்லை தாங்க முடியாம அவர் காலையில சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுவார். யாரு அந்த அரவிந்த் சாமி கேரக்டர் கிளம்பி ஊருக்கு போக வரும். பல்லு கூட தேய்க்காம குளிக்காம பெட்டி எடுத்துட்டு வந்துடும். அதுல ஒரு 3 சீன் இப்ப நான் போற 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது 3 ஷார்ட்ஸ் தான். அந்த அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பூக்காரம்மாவை பாக்குறாங்க. அந்த பூக்காரம்மா கேரக்டர் தான் இப்ப நான் பண்றேன். உங்களோட இப்ப பாத்தீங்க ப்ரீஜடிஸ் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். ஒரு கோவில் வாசல்ல பூ விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பூரம் கூட கிடையாது. மழை பெஞ்சா அவங்க பூ விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பூக்கார லேடி. அந்த பூக்காரம்மா கதை முடிச்சுட்டு நாளைக்கு அந்த நம்ம அன்னை பக்த பூக்காரம்மா கதையை நான் ஒன்று சொல்றேன். நீ முடிஞ்சா எல்லாம் ரெண்டுமே முடிக்க பார்த்துதான் பார்ப்போம். நல்லா ரெடியா எடுத்து வச்சிருந்தேன், ஆனா எங்க ஸ்லோவா இருக்கு. அதான் சிக்கல். அப்படின்னா நாளைக்கு தான் பார்ப்போம். புரியாம ஒரு சின்ன வேண்டுகோள், எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ பாருங்க, அவரு அந்த பூ கடைக்கு அந்த கோயில் வாசல் நிக்கிறார். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஒரு ஒரு நிமிஷம் நான் அதான் ஷேர் பண்றேன். ஓகே. எந்த ஊருக்கு நான் போகணும்? ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? எந்த ஊருக்கு நான் போகணும்? ஏன்னா திருவாரூர் பஸ் இப்படி வராது, அப்படியே அண்ணா சிலையோட திரும்பிடும். மெட்ராஸ் போகணும். எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து கிளம்பணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தஞ்சாவூர் பஸ் இருக்கு, இங்கேயே நிக்கும். ஆனா தஞ்சாவூர் ஓகே. என்ன ஒன்று பண்றீங்களா? கோயில் உள்ள போகும்போது கொஞ்சம் அர்ச்சனையா? யார் பேருக்கு? பேரு தெரியல. இதான் அந்த மெய்யழகுங்கிற பேர் அது தெரியாது. சாமி பேர்லயே பண்ணிடு. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? இது ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் பார்ட். இது
அண்ணே இங்க வாங்க, வந்து செருப்பு போட்டு பூ வாங்கிட்டு போங்க. ஏண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம திரும்பி போறீங்க? அண்ணே பூ வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நட சாமியை பார்த்துட்டு போங்க, இன்னைக்கு விசேஷம் வேற. நான் குளிக்கல. அதனால என்னண்ணே, நம்ம சாமியை தானே பார்க்க போறீங்க, அதுக்கு எதுக்கு சுத்தம்? ஒன்னும் கோச்சிக்காது, போங்க. அண்ணே இங்க வாங்க, வந்து செருப்பு போட்டு பூ வாங்கிட்டு போங்க. இப்போ அந்த நடிகை வந்து அந்த கேரக்டர் பத்தி சொல்றாங்க. அதுல இன்னொரு லெவல், இப்ப நீங்க அந்த பூக்காரமான கேரக்டர் முதல்ல அவங்க பூ விற்கிறதான் புரிய இருக்காங்களான்னு யோசிப்பீங்க. இப்ப அதை விட்டுட்டு இப்ப பாருங்க, இன்னொரு சீன் நான் எதிர்பார்த்த சீன் வரல. அதுல வந்து உட்காருங்கன்னு அந்த பல்லு கூட தேய்க்கலன்னு சொல்லி நெத்தியில விபூதி வைக்கிற மாதிரி ஒரு சீன் கரெக்டா என்னால அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் இத இந்த சீன் பாருங்க, வெரி டச்சிங் சீன். இதுதான் மெய்யழகன் வந்து எனக்கு ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணாரு. எனக்கு அந்த கதை அவ்வளவு பிடிச்சிருச்சு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அதுல எனக்கு இந்த சீன் சொல்லும் போது அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்றாரு. ஊர்ல இருக்க ஒரு உள்ள இருக்க சாமியே வெளியே உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு இடம் தான். எப்படிப்பட்ட ஒரு டெஃபினிஷன் பாருங்க, கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுள் வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த கடவுளுக்கு ஈக்குவல் மனநிலைமை. அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். she is not going to judge anybody. that is how she is going to be. அப்ப பாருங்க, ஜட்ஜ் இல்லைங்கும் போது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இதுதான் இங்க நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணா நம்ம கடவுள் கிடையாது. இந்த மொமெண்ட் அவளுக்கு அப்படிதான் இருக்க போகுது. this was a great input for me. No, this is a great line also. Yeah. உள்ள இருக்க சாமி வெளில உட்கார்ந்து இருக்கற மாதிரி now. Yeah. What else do you need, right? Yeah. சாமினா எனக்கு என்ன அப்படின்ற இடத்துல தான் எனக்கு கோர் கிடைக்குது. ஹோப், அக்செப்டன்ஸ், இது ரெண்டு தான் எனக்கு வந்து சாமியா தெரியுது. ஸோ அந்த இடம் தான் எனக்கு இட் வாஸ் த கீ. ஸோ அவளுக்கு எல்லாமே ஓகே, எல்லாருமே ஓகே. அந்த பூக்காரிக்கு கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணி சாமி அதானே, யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்றதுதானே சாமி. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஐ see it like that. ஸோ அந்த இடம் எனக்கு அது இட் வாஸ் a key. பிரேம் சொன்னது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன், அப்புறமா நம்ம பேசுவோம். நன்றி. ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.